மருதிருவர் என்று அழைக்கப்படக்கூடிய மருது சகோதரர்கள் பரம்பரை உரிமை பெற்ற பாளையக்காரர்கள் அல்லர். அவர்கள் திறமையாலும் உழைப்பாலும் போராட்டத்தாலும் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட மாபெரும் வீரர்கள். ராமநாதபுரம் நரிக்குடிக்கு அருகே முக்குளம் என்னும் கிராமத்தில் மொக்க பழனியப்பன் என்னும் சாதாரண படை வீரனுக்கும் பொன்னாத்தாள் என்னும் எளிய பெண்மணிக்கும் பிறந்த மருது சகோதரர்களை அவர்களுடைய தந்தை சிவகங்கை அரசர் முத்துவடுகநாதரிடம் வேலைக்கு சேர்த்து விடுகிறார். படிப்படியாக உயர்ந்து படைத்தலைவர்களாக உருவாகிறார்கள். இந்நிலையில் தமிழகத்தில் கட்டாய வரி வசூல் கொள்ளை நடத்தி வந்த ஆற்காட்டு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயர்களுடன் பங்கிட்டுக் கொள்வதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களது இராணுவத்தை பயன்படுத்துகிறான். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய திப்பு சுல்தான் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றவர்களை ஒழித்து கட்டி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆணவத்தின் உச்சத்தில் இருந்த பொழுது மருது சகோதரர்கள் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய புரட்சியை ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த கூட்டமைப்பில் சிவகங்கையின் மருது சகோதரர்கள், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு வழிநடத்தப்பட்டது. 1800 காலகட்டத்தில் இந்த கூட்டமைப்பு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள்.